இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ஊருக்கு போகிற விலாக் தான், ட்ராவல் விலாக் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பஹ்ரைன்லேருந்து நம்ம இந்தியா போகிற வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க அப்பாவும் பையனும் வந்து சூட்கேஸ் பேக் இதுக்கெல்லாம் வந்து லாக் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே இங்கேயும் வீட்டில் கிடக்கு லாக். நம்ம கடைசியில் தேடணும் அப்படின்னா ஒன்றுமே கைக்கு மாட்டாது. ஃபைனலாக கடைசி நேரத்தில் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பெருசாக லக்கேஜ் வந்து நிறையா வந்து நான் எப்போதும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஆனால் ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வாங்கிட்டு வருவேன். கிராசரிஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், அப்புறம் ட்ரெஸ், இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு வருவேன் ஊர்லேருந்து வரும்போது. ஒவ்வொரு சூட்கேஸ் பேக் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே 30 கேஜி, 28, 29, 30 கிட்ட வந்துடும். என்ன செக்கிங்கா? செக்கிங் நம்ம போய் லக்கேஜ் போட்டு இது வாங்குறது. நம்ம எக்கனாமி தான். எப்போதும் நான் இங்கேருந்து போகும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் அது இதுன்னு ரொம்ப வாங்கிட்டு போக மாட்டேன். சாக்லேட்டு, டேட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கிட்டு போவேன். ஆனால் இந்த டைம் வந்து நம்ம வீடு பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் இருந்தது. நம்ம கிளம்புறதுக்கும் அடுத்த நாள் தான் அடுத்த நாளே வந்து பால் காய்ச்சிறது நம்ம வீட்டில். ஸோ வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கியிருந்தேன். நம்ம இந்த டைம் போட்டிருந்தது வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, கனெக்டிங்கில் தான் போட்டிருந்தோம். இங்கேருந்து டெல்லி டு வந்து மதுரை. இதுதான் பாஸ்போர்ட் ஃபேக்கா இல்லை உண்மையான? டேரெக்ட் ஃப்ளைட் போட்டிருந்தால் நம்ம 5 ஹவர்ஸில் வந்து சென்னை போயிடலாம். டேரெக்ட் வந்து மதுரைக்கெலாம் கிடையாது, கனெக்டிங்கில் தான் மதுரை இருந்தது. இங்கே எப்படின்னா ஜூன் ஜூலை மந்த் வந்து ஸ்கூல்லலாம் வந்து லீவ் விடுற டைம். ஜூலை ஆகஸ்ட் தான் இங்கே லீவு. ஸோ எல்லாருமே வெக்கேஷன் போகிறனால டிக்கெட் ரேட் பயங்கரமாக இருக்கும், ஹையாக இருந்துச்சு அந்த டைமில். அதேமாதிரி திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஆகஸ்ட் லாஸ்ட்டு அண்ட் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் ஸ்கூலுக்கு போகணும் வாங்கினேன். வா எல்லாம் டிக்கெட் ரேட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா போனவங்கெல்லாம் வெக்கேஷன் முடிஞ்சு ரிட்டன் வருவாங்க இல்லையா, அப்படின்னு நினச்சிட்டு தான் டிக்கெட் ரேட்லாம் பயங்கரமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக போடாமல் கனெக்டிங்கில் போட்டோம். ஆனால் இந்த வெயிட்டிங் ஹவர்ஸ் இருக்குதுங்கள, இந்த பசங்களை, குட்டி பசங்களை வச்சுட்டு இருக்கவங்க கனெக்டிங்கில் போனால் ரொம்ப கஷ்டங்க, சமாளிக்கவே முடியல. ஏன்னா வந்து நைட்டே வந்து நம்ம டெல்லி போயிட்டோம். அடுத்த நாள் இயர்லி மார்னிங் தான் வந்து மதுரைக்கு ஃப்ளைட் இருந்தது. அவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வெயிட்டிங்கில் வச்சுட்டு இவங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் மதுரை வந்து மார்னிங் வந்து ஒரு 7, 8 அந்த டைமில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இங்கே வா இங்கே வா. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்குள்ளேயே இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம். ஐய் இங்கே பாரு, இங்கே பாரு, இதில் உட்காரு. அடே இங்கே வா, இங்கே வா, இங்கே வந்து ஆடு, இங்கே வந்து ஆடுவா. Why super Mauni super.
ஏப்பா நீங்க மேக்ஸ்ல செண்டமா? இது என்னடா? அது கிராஸ் ஆகும். யா யாரு நீங்களா? இல்ல நான் தான் அடிச்சேன். இது யாரா? அது கிங். அது ஒரு முதம் அடிக்கலாம். அடிக்கலாமா? அவனே ஐடியா கொடுக்குறான் பாருங்க உங்களுக்கு. கூகுள் என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? விளையாடுறீங்களா? என்ன விளையாடுறீங்க? ஆ ஆ ஆ வா வா வா. ليش آية ليش؟ يلا روحي دشي يلا. يلا பிடிப்பி ஏறு ஏறு அம்மா பிடிச்சி விடு. இங்கே 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 வா வா அதில் வா இங்கே வா இதில் வா. விழுந்துட்டியா? சரி போகாத போகாத அதில் அதில் போகாத விழுந்துருவ. யார் அடிச்சது? யாரோட காயதா? காய் யார் அதிகமாக அடிச்சது? நீ தானா? பிளாக் எல்லாமே என்னோட அங்கிட்டு போயிரு. பிளாக் எல்லாம் உண்டா? ஒயிட்டு 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 வந்து என்னோடது. அதாவது அப்பா வந்து ஒயிட் அடிச்சது என்னோட கையில். நல்லா விளையாடுறேனப்பா. சரி போதும்பா, போர் அடிக்கல, போதுண்டா, வாடா வேற பக்கம் போய் பார்க்கலாம். வேற பக்கம் போய் பார்க்கலாமா? அங்கே போகாத, வா வா வா. போதும்ப்பா, வாங்கப்பா. என்னோட பிள்ளைங்க
அட போங்கப்பா சாமிங்களா, உங்களை சுற்றி சுற்றி வந்து நான் டயர்டாகி போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் டைமும் ஆயிடுச்சு, கேட்டுக்கு போயிட்டோம். இதெல்லாம் என்னப்பா?就没那么久。就多。 இது பாரு, அந்த பேக் மாதிரி. ம் சைஸ் கம்மி பண்ணி காலில் இருக்கு. அந்த ஃப்ளைட்டு அந்த இருக்குல்ல அதான் ஃப்ளைட்டு அது அதெல்லாம் போகணும் இன்னுமா எப்படி போகுது சுவங்கின்னு போதா 10 ஓகே அந்த குட்டி கருப்பு இந்த குட்டி கருப்பு வேறு ஒன்றா இந்த கருன்னா இந்த கரு சின்ன பிக் கரு இருந்தால் வருது அப்பா எத்தனை பேர் போக முடியும்? டைம் வந்து லேட்டாக தான் கிளம்புவோம் வீட்டிலேருந்து. ஃப்ளைட்டை வந்து அவசரமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறது, அப்புறம் லக்கேஜ் ஏற்றுறது இறக்குறது, இதை தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். பாய் சொல்லு. பாய் பாய். அச்சு போக போறியோல்ல சுவானா அப்பா அச்சு விட்டுட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.